Hello friends, welcome to So Happy. மம்மி சப்போர்ட் பண்ணாங்க. என்னென்ன டிஷ் தெரியுமா? தேங்காய் சாதம், அவள வந்து லெமன். கிளாஸ் பண்ணுங்கம்மா. இல்ல எனக்கு தெரிஞ்சு நாமெல்லாம் என்ன பண்ண போறோம் யோசனையில இருக்கீங்களோ. பெரியவங்க அந்த வைவா எல்லாம் கேக்குது. நல்லா கேட்காம. Thank you. என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. சந்தமா நெக்ஸ்ட் வந்து பனானா பிரேமே கிடைக்கும் பிஸ்கட் ஸ்வீட் தெரிய பண்றீங்க எங்க ஆபீஸ்ல என்னலாம் ஆமா நான் ஓகே சார் பண்ணுங்க ரைட் வாங்க Okay. என் பேர் மதுசுஜா. நான் வந்து சேலம்ல வந்துட்டு நேச்சுரோபதி டாக்டர் படிச்சுட்டு இருக்கேன். பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்லாம் நாங்க பண்ணோம். இங்க நிறைய இன்னோவேட்டிவா நிறைய பேர் அழகா சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா ஜங்க் ஃபுட்டை தாண்டி நிறைய ஹெல்தி ஃபுட்ஸுமே இங்க நிறையவே பண்ணிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இவ்வளவு நல்லா ஹெல்தி ஃபுட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருந்துச்சு. அந்த ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ அண்ட் இங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இங்க வந்து நிறைய ஜூஸ் வெரைட்டி, ஏபிசி ஜூஸ் எதுவுமே வந்து ஃபயர் இல்லாம இது மிக்ஸி இல்லாம எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. நான் வந்துட்டு அவல் பவுடர் வச்சு இட்லி, அப்புறம் வந்துட்டு போவா, அப்புறம் சத்து மாவு உருண்டை, இதெல்லாம் வந்து நாங்க நொங்கு பாயசம் அதெல்லாம் நாங்க வந்து பண்ணோம். அதையும் தாண்டி நிறைய பேர் இன்னும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வரும்போது கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு. போக போக நிறைய பேரோட பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என் பேர் மதுசுஜா. அப்படின்ற காம்படிஷன்ல கலந்துட்டோம். எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். நெருப்பில்லா சமையல்ங்கிற ஒரு குக்கிங் காம்படிஷன் நடத்துறாங்க. இதுல வந்து நம்ம அடுப்பு இல்லாம சமைக்கிறதுக்கு எவ்வளவு டிஷ் இருக்குன்றது வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே ஒரு தெரிஞ்சிருக்கு. இந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து வின் பண்றோம் அப்படிங்கறத தாண்டி கலந்துக்கிறதே வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க வந்து எங்களோட பங்களிப்பை இங்க கொடுத்துருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க வந்து கேரட் லட்டு பண்ணோம். இதுல எந்த பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்ல பேக்கிங் எதுவுமே இல்லாம அடுப்பு இல்லாம வந்து சமைச்சிருக்கோம். நிறைய வந்து வாழை இலை விருந்து, வளைகாப்பு விருந்து அப்படின்னு நிறைய டிஷ் எல்லாம் பண்ணிருக்காங்க. என் பேர் புஷ்பலதா. நாங்க ஏன் காம்படிஷன் வந்து வந்திருக்கோம்னா, நேச்சுரல் மோஸ்ட்லாவே வந்து எந்த ஒரு ஃபுட்டோட ஃபுல் நியூட்ரியன்ட் கிடைக்கணும்னா ராவாவே சாப்பிடணும். எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எந்த இன்கிரிடியன்ட்டா இருந்தாலும் ராவா சாப்பிடறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி காம்படிஷன் இருக்கறனால அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். நாங்க என்ன கான்செப்ட் பண்ணிருக்கோம், எந்த ஊர்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஃபுட் எல்லாம் ஃபேமஸா இருக்கோ அதை வெச்சு பண்ணிருக்கோம். அவல் பாயசம் பண்ணிருக்கோம், பீட்ரூட் ஹல்வா பண்ணிருக்கோம், அப்புறம் ரோஸ் மில்க், அப்புறம் வாட்டர்மெலன் பஞ்ச், இளநீர் ஜிகர்தண்டா, புட்டு பண்ணிருக்கோம், அப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் பர்టిక్యులரா இப்போ ரோஸ் வந்து நீலகிரில ஃபேமஸ், ரோஸ் மில்க் பண்ணிருக்கோம். அப்புறம் புட்டு வந்து கோயம்புத்தூர் சைட் ஃபேமஸ், சோ புட்டு வந்து கோயம்புத்தூர் ரெப்ரசென்ட் பண்ணி பண்ணிருக்கோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஃபேமஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 10 டிஷ் பண்ணிருக்கோம். அனுபவம் என்ன கிடைச்சதுன்னா 45 மினிட்ஸ்ல ஒரு டிஷ் பண்ண முடியும். நாங்க எதிர்பார்க்கல. ஒரு 5 டிஷ் ரெப்ரசென்ட் பண்ணனும். ஒரு 6 பண்ணிருக்கோம். டைம் மேனேஜ்மென்ட் எப்படி பண்றதுன்னு நல்ல நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. என்ன மாதிரி நான் வந்து லா ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா நான் வந்து குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இப்பதான் காம்படிஷன் சேர்றேன். ஆனா எனக்கு நோ ஆயில் வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா தான் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நான் பண்ணி பார்த்தா ஈஸியா இருந்துச்சு, டேஸ்டும் நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி சாப்பிடுறப்ப இப்ப வந்து ஜிம் போறாங்க, நிறைய வந்து நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது, அதனால நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறப்ப நம்ம அவுட்புட்டும் நல்லா இருக்கும். நம்ம ஜிம் எதுவுமே போகவும் தேவையில்ல. நம்மளோட நம்ம வந்து ஃபிட்டாவும் இருக்கலாம், நம்ம டேஸ்டாவும் சாப்பிடலாம், நிறையவும் சாப்பிடலாம். அந்த மாதிரி இது நான் செஞ்சதுல இருந்து டேஸ்டும் நானும் இந்த மாதிரி சாப்பிடவும் மாட்டேன். இப்படி நான் செய்யறப்ப எனக்கு இது சாப்பிட்டாலே நல்ல டேஸ்டி தெரியறதுனால நான் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவு. என் பேர் பவித்ரா.